ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராய் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. கவனிங்க, இந்த கிழக்கத்தி புத்திரர் யார் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கடைசியில் முடிச்சிட்டு வரும்போது பேரை எடுத்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கிழக்கத்தி புத்திரர். அப்படின்னா நெய்ம தங்களுக்காக எடுத்துக்கொள்வாங்க. எல்லா வேலையும் அவங்கள வச்சு செய்வாங்க, எல்லாம் அவங்கள வச்சு நடக்கும். ஆனா கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உரிமையை, சொத்தை, பேரை தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, நின்னவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஆனா ஆண்டவர் கிதியோனை கத்த சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, நீ மீதியானியரை ரட்சிக்க போற, நீ கிழக்கத்தி புத்திரரை ரட்சிக்க போற. இனி பேரை அவர்கள் அல்ல, இனி இன்னொருத்தர் அல்ல, உங்க கம்பெனியில் உள்ள இன்னொரு நபர் அல்ல. நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க உழைச்சு, நீங்க பாடுபட்டத பேர் மட்டும் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரும். நீங்க அந்த கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் நீங்க விதைச்சது, நீங்க செஞ்சது, நீங்க பாடுபட்டதை கர்த்தர் உங்க கரத்திலேயே. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். மீதியானியரை நாங்க ஜெயிக்க போகிறோம். அமலேக்கியரை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கக்கூடிய பலனை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, இது நடந்துட்டே இருக்குது. அப்படிதான்ப்பா பண்றாங்க, அப்படிதான்ப்பா செய்யறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து விடுறாங்களே அப்பா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி கெடுத்து விடுறாங்களே அப்பா. தடுத்து நிறுத்துறாங்களே அப்பா. ஆண்டவரே, பேரை அவங்க வாங்கிறாங்களே அப்பா. ஆனா இன்றைக்கு கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன், கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன். இயேசுவின் நாமத்தினால மீதியானியருடைய ஆவிகளை கடிஞ்சு அப்புறப்படுத்துகிறேன். அமலேக்கியருடைய ஆவிகளை நான் ஜெயிக்கிறேன். கிழக்கத்தி புத்திரருடைய ஆவியை நான் ஜெயிக்கிறேன். இந்த 3ம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ வந்து அணுகாதபடிக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Hallelujah. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை, இனி முக்கியமான ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இது கண்டிப்பா நமக்கு அவசியமான ஒன்று. அப்படின்னா இந்த கிதியோனை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சாதாரணமான ஒரு நபரா தான் நினைச்சாங்க. எல்லாரும் மாதிரி தான் இவன் காணப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மகனாகிய கிதியோன் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லைன்றத கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சார். நான் நம்புறேன், இதுவரைக்கும் நீங்க சாதாரணமான ஒரு பர்சனா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி கிதியோனை அவர்களுக்கு முன்னாடி என் பிள்ளை ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு கர்த்தர் நிரூபிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குது. விசேஷித்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி எகிப்தினுடைய ராஜா யோசேப்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாரோ, நான் நம்புறேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறதை அநேகர். ஹல்லேலூயா. இதை நீங்க ரொம்ப இந்த 2 காரியத்தையும் இந்த மறக்காம நீங்க இதுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா இந்த கிதியோன் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இருந்த பிரச்சனையை யாருமே எதிர்க்க முடியாம அத்தனை பேர் குகைகளிலும் கெபிகளிலையும் அரணான இடத்துலையும் போய் ஒதுங்கும் போது, இந்த 7 வருஷத்தினுடைய பிரச்சனையை பார்த்து எல்லாருமே பயப்படும் போது, ஒரே ஒரு மனுஷன்
ஒரே ஒரு மனுஷன் எப்படி வந்து நின்னா, எப்படி இவனால வந்து நிக்க முடிஞ்சிருச்சு, இவனுக்குள்ள என்ன அப்படி இருந்துச்சுன்னு தியானிக்கும் போது ஒரு 2 கேரக்டர் அவனுக்குள்ள இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபையை கர்த்தர் வாங்குவதற்கான ஒரு பலன் தருவார். வேதத்துல முதலாவதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேசெலியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் ரொம்ப கவனமாய் கவனிங்க. பொதுவாக இந்த இடத்துல நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எங்க சமீபமாய் போரடித்தானாமா? ஆலைக்கு சமீபமாய். இவன் போரடிக்கிறது என்னது? கேட்கல. போரடிக்கிறது என்னது? நல்லா நினைச்சுக்கங்க. பொதுவாக வந்து ஆலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, திராட்சரசத்தை வேறு பிரிச்சு எடுக்கிற இடம் தான் ஆலை. ஆலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து திராட்சரசத்தை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த கோதுமையை வந்து எங்க அடிப்பாங்கன்னா, நீங்க வேதத்துல வாசிக்க முடியும், கோதுமையை களஞ்சியத்துல கொண்டு வருவாங்க. நல்ல பொதுவாக வந்து நமக்கு வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல தான் எடுக்கணும். அப்போ கோதுமையை பிரிக்கிறது, கோதுமையை வந்து அடிக்கிறது, அதனுடைய அந்த சாவியெல்லாம் எடுக்கிறது இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து களம். அது களத்துல கொண்டு வருவாங்க. ஆனா திராட்சரசத்தை பிழிகிற இடம் தான் எங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆலை. ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கோதுமையை இப்போ களஞ்சியத்துல கொண்டு வராம, களத்துல கொண்டு வராம, இவர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, ஆலைக்கு கொண்டு போறார். அப்படின்னா இவர் என்னன்னா கொஞ்சம் ஞானமாய், அப்படின்னா இவருக்குள்ளேயும் வேதம் சொல்லுது. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் இவருக்குள்ள பயம் இருக்கான்னு கேட்டா, நீங்க 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் வந்து நம்ம ஒரு பெரிய தைரியசாலி, இவன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இத்தனை பேர் நிற்கும் போது இவன் வந்து இந்த கோதுமையை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா பெரிய தைரியசாலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் தைரியசாலி தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த கேரக்டர்ல தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா, இந்த கிதியோனும் இருக்கிறார். ஆனா இந்த கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆலையிலே கொண்டு போய் களஞ்சியத்திலே அவன் கொண்டு வரலாம். அப்படின்னா கொஞ்சம் ஞானமாய், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் நிற்பேன், இந்த இடத்துல வந்து நான் விதைத்து அதில் ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பேன். ஆனால் இதற்கு தடையாய் நிறைய இருக்கும்போது நான் அதை எப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொன்னால், ஞானமாய் நான் செயல்படுவேன், ஞானமாய் செயல்படுவேன். நான் நம்புகிறேன் கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் யோசிக்கல, யாருமே எந்த பிளானும் பண்ணல. ஒரு காரியம் தோல்வின்ன உடனே தோல்வின்னே எல்லாரும் நினைச்சிட்டாங்க. எல்லாரும் போய் குகையிலையும் அந்தந்த இடத்துல போய் அரணிப்பான சனங்களை கேட்டு கேட்டு போய் ஒதுங்கினாங்க. ஆனா இந்த கிதியோன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிளான் பண்றாரு, திட்டம் போடுறாரு, கர்த்தரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரே இதை களஞ்சியத்துல சேர்க்கிறது? எல்லாரும் ஒதுங்கிறது மாதிரி நான் ஒதுங்க மாட்டேன். எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகமே ஒதுங்கி நிற்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒதுங்கி நிற்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் தந்து, ஒரு விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஒரு கிருபையை கர்த்தர் தந்து, அவர்கள் அத்தனை பேரும் ஒதுங்கும் போது உங்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி போரடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். அல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான்ப்பா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட மாட்டேன். இந்த காரியத்தை நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது ஒரு திட்டம் போடுவேன். நான் எப்படியாவது ஒரு பிளான் பண்ணுவேன். அந்த பிளானை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிளான்ல கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும். கிருபை கூட இருக்கும். இந்த சின்ன திட்டத்துக்குள்ள என்னுடைய ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய திட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மற்ற எல்லாருமே அமைதியா இருந்தது போல, மற்ற எல்லாருமே சும்மா இருந்தது போல, இந்த கிதியோனுக்கு மனசு இல்லை. கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பிளான் பண்றாரு, ஒரு திட்டம் போடுறாரு. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விதைய நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஒரு தீர்மானம் எடுப்பா. ஒரு தீர்மானம் எடு. ஏன் அப்படின்னா, உங்க கையில கொடுத்திருக்கிறத நீங்க ஒன்னையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுங்கின. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் ஒதுங்கி இருக்கலாம். ஏன்னா உங்களை நிறைய பேர் குகைக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் அரணிப்பான ஸ்தலத்துக்குள்ள கூட்டிட்டு போகலாம். நீ எல்லாம் போராடிட்டு இருக்காத, நீ எல்லாம் சண்டை போட்டு இருக்காதல்ல, ஜெயிக்க மாட்ட, அதெல்லாம் எல்லாருக்கும் நஷ்டமாகும், எல்லாரும் விழுந்துருவாங்க, எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க, சமாதானமாக ஆகாது. ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆலையிலே போரடிக்கிறான், ஆலையிலே போரடிக்கிறான். ஆனா இந்த ஒரு சின்ன பிளானுக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல, எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிசினஸா வளர்த்துறதுக்கு ஏசப்பாட்ட ஒரு புதிய கிஃப்டை கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க குடும்பத்தை பலப்படுத்துறதற்கு ஆண்டவரிடத்துல ஒரு புதிய ஞானத்தை கர்த்தர் கேளுங்க. இந்த வழியா போனா தோற்றுவேன் நிறைய பேர் உங்களை அரணிப்பான இடத்துல கொண்டு வச்சதை விட்டுட்டு கிதியோன மாதிரி எங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஐடியா பண்ணி நீங்க வந்து களத்துல நீங்க நில்லுங்க. களத்துல நில்லுங்க. என் தேவன் அமைதியா இருக்கிறவருடைய பட்சத்திலே அல்ல, துரிதமாய் செயல்பவருடைய பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனமாயிராதே. திட்டம் போடுங்க. திட்டம் போடுங்க. திட்டம் போடுங்க. நீங்க சின்ன ஆள் கிடையாது. உங்களை நிறைய பேர் சின்ன ஆளா தான் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை ஞானியாய் நிறுத்துறதுக்கு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு குறுக்கு வழி அல்ல, ஆனா ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த திட்டத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. ஒரு ஐடியாவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு ஐடியாவை தரப்போறாரு. நீங்க வளர்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கர்த்தர் தராரு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பிளான, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.